ஈரானின் 9 கடற்படை கப்பல்கள் தாக்கியளிப்பு. அமெரிக்க ராணுவம் 9 ஈரானிய கடற்படை கப்பல்களை மூழ்கடித்துள்ளது என்றும் ஈரானின் கடற்படை தலைமையகத்தை ஓரளவு அழித்துள்ளது என்றும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். நாங்கள் 9 ஈரானிய கடற்படை கப்பல்களை அழித்து மூழ்கடித்ததாக எனக்கு இப்போதுதான் தகவல் கிடைத்தது. அவற்றில் சில ஒப்பீட்டளவில் பெரியவை என்றும் முக்கியமானவை என்றும் தெரியப்பட்டுள்ளது. மீதமுள்ளவற்றை நாங்கள் தேடி வருகின்றோம். அவை விரைவில் கடலுக்கடியில் மிதக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இது ஒரு வித்தியாசமான தாக்குதலில் அவர்களின் கடற்படை தலைமையகத்தை நாங்கள் பெருமளவில் அளித்தோம். அதை தவிர அவர்களின் கடற்படை மிக சிறப்பாக செயல்படுகின்றது. இதேவேளை ஈரானிய உச்ச தலைவர் அயதுல்லா அலி ஹமேனியின் படுகொலையை தொடர்ந்து ஈரானில் யார் முடிவுகளை எடுக்கிறார்கள் என்பது பற்றி தனக்கு தெரியும். ஆனால் அந்த நபர்கள் பற்றிய தகவல்களை இந்த நேரத்தில் வெளியிட விரும்பவில்லை என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஈரானின் தலைமையை ஏற்க தகுதியான ஒருவர் இருக்கிறார் என்றும் அவர் மட்டுமல்ல, ஈரானின் தலைமையை ஏற்க தகுதியாக பலர் உள்ளனர் என்றும் ஜனாதிபதி ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். வரலாற்றில் கமேனி மிக மோசமான நபர் என்றும் அவர் கூறியுள்ளார். ஈரானிய உச்ச தலைவரை படுகொலை செய்ததன் மூலம் ஈரானிய மக்கள் தங்கள் நாட்டை மீண்டும் கைப்பற்ற ஒரு வாய்ப்பை வழங்கியதாகவும் ட்ரம்ப் மேலும் குறிப்பிட்டுள்ளார்.